எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்கோட டிவிடெண்ட் எப்போ சார் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேருக்கு 40 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு August 14 தாங்க. அங்கிருந்து ஒரு 30 days அதுக்குள்ள நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிடும். அடுத்து என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 57 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. அது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றது ஒரு பக்கெட்டு. சன் டிவி, ஜி, நெட்வொர்க் 18, டிஷ் டிவி இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக காட்டல. இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்றது இன்டர்நெட்டு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த சைடு போயிருதுங்க. டிவியோட பயன்பாடு அப்படின்றது தொடர்ந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் இந்த பக்கம் நம்ம போறதே இல்லை. ஸோ இந்த ஷேர்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த ஒரு நண்பர் மின்னஞ்சலுக்கு ஓட்டிங் அப்படின்ற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வருது, நம்ம வச்சிருக்க ஷேர்ஸ் எல்லாமே அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டிருக்காரு. அது சம்பந்தமா ஓட்டிங் அப்படின்றது என்னன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு ஏதாவது கன்சென்ட் கேட்கணும், கம்பெனி கன்சென்ட் கேட்கறாங்க அப்படின்னா ஓட்டிங் வருங்க. அதுக்கான ஐடி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றப்ப நம்ம செய்திகள் சொல்லுவோம் இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இந்த ஓட்டிங் மூலமா தாங்க வரும். பெரும்பாலும் நான் ஓட்டிங் பண்றது கிடையாது. நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே நல்ல கம்பெனி தான் வச்சிருப்போம். நம்ம யாருக்கும் எகெயின்ஸ்டா ஓட்டு போட போறது கிடையாது. அடுத்த ஒரு நண்பர் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ் இதுக்கெல்லாம் பிரைஸ் டு புக் 1.5 கீழே இருக்கணும்னு சொல்றீங்க. அதர் செக்டருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிப்பா ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, கெமிக்கல்ஸ், எனர்ஜி இதுக்கெல்லாமே பிரைஸ் டு புக் 1.5 பெரும்பாலும் பார்க்க முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி எடுத்துக்கோமே, பிரைஸ் டு புக் 10 டைம்ஸ் பக்கமா இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி செக்டாருக்கு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 30 டைம்ஸ் கீழே இருக்கிற மாதிரி பார்ப்போம். நம்ம 30 டைம்ஸ் கீழே இருக்கிற மாதிரி பார்த்தாலும் கூட கன்சர்வேட்டிவா இப்ப மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம 15 to 20 கூட பாக்குறோம். நிறைய கம்பெனிஸ்க்கு குறிப்பா ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா 15 to 20 ரேஞ்ச் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு சில செக்டார், இப்ப இன்சூரன்ஸ் செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. அதனால ஐசிஐசிஐ லம்பார்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 30 டைம்ஸ் த்ரெஷ்ஹோல்டு தான். பட் ஐசிஐசிஐ லம்பார்டை பொறுத்த வரைக்கும் 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அந்த செக்டார்ல அது சீப்பா இருக்கு, நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர், அதனால நம்ம அதை கன்சிடர் பண்றோம். ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. டாடா கெமிக்கல்ஸ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 100 இருந்தாலும் கூட நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எப்ப பிரைஸ் டு புக் 1.1, 1.5க்கு கீழே இருக்கிறப்ப நல்ல growth prospects, நல்ல ப்ரொமோட்டர்ஸ், தென் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம அதை கன்சிடர் பண்ணோம். அடுத்து ஃபெடரல் பேங்கோட கன்சிடரேஷன் லெவல் பத்தி கேட்டிருக்காங்க. முதல்ல Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் 15% கீழே இறங்கி இருக்குங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். டெபாசிட் ஒரு 8.03%, தென் நெட் அட்வான்சஸ் 9.24% ஏறி இருக்குங்க. சாலிடான நம்பர்ஸ் தான். பட் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல அவங்க ப்ரொவிஷன் எடுத்துருக்காங்க. அதனால நெட் ப்ராஃபிட் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இதனால நாளைக்கு ஷேர் அடிச்சாங்க அப்படின்னா 1.4748 இருக்குங்க பிரைஸ் டு புக். அதை விட நல்லாவே கீழே வரும். நம்ம 170 to 175 ரேஞ்சுக்கு வந்தா நம்ம பார்க்கலாம். சார் 1.5க்கு கீழே தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு 175, 170 ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருங்க. கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர் பத்தி நிறைய கேள்விகள் முற்காலங்களில் வந்ததுங்க. இப்ப செய்திகளை நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு காட்டுறேன். சமீபத்தில் 5% ரெண்டுமே லோயர் சர்க்கியூட் அடிச்சது. ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடனும் ஜாஸ்தி, ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து என்எம்டிசி ஸ்டீலை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுடைய 25% ஸ்டீல் அலுமினியம் டேரிஃப், தென் இந்தியாவுக்கு இப்போ ஒரு 25% டேரிஃப். ஸோ ஸ்டீல் செக்டர் தொடர்ந்து ப்ரெஷர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா டாடா ஸ்டீலே நம்ம நல்ல விலைக்கு பிடிக்கலாம். என்எம்டிசி ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ப்ராஃபிட் பண்ணலைங்க. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1க்கு கீழே தான் இருக்கு, 0.81 தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, 0.45 இருக்கு. டாடா ஸ்டீலுக்கும் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. அதற்கு மத்தியில் உங்களுக்கு மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் வேணும் அப்படின்னா ஹிண்டால்கோவை பார்க்கலாம். அங்கேயும் டெட் ஜாஸ்தி தான், பட் டாடா ஸ்டீலோட டெட் கம்மி. அடுத்து ஜிஇ ஷிப்பிங் கார்பரேஷன் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. பார்க்க அட்ராக்டிவா இருக்கே வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரெவன்யூ ஃபால் தொடர்ந்து இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரா ரெவன்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா ப்ராஃபிட்டும் குறைஞ்சிட்டே இருக்குங்க. பிரைஸ் டு புக் 1க்கு கீழே தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.15 ஓகே. பிரைஸ் டு ஏர்னிங் 6.5 டைம்ஸ். உலகம் முழுக்கவே ஒரு பொருளாதார மந்தநிலை இருக்கு இல்லையா, அதனால இன்னும் ரெவன்யூ ஃபால், ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இறங்க 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 நம்ம ஆவரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. நான் பர்சனலா கன்சிடர் பண்ண மாட்டேங்க. அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்காருங்க. பிரைஸ் டு புக் 1.56 பக்கமா இருக்கு. 1.5 விட நல்லா கீழே இறங்கி வரணும்.
1.5க்கு கீழேயே நிறைய வங்கிகள் இருக்குங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. மகாராஷ்டிரா பேங்க்குள்ளதான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டா பெடரல் பேங்க் கூட 1.5க்கு கீழே தான் இருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் 1 கீழே இருக்கு, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.39 இருக்கு பிரைஸ் டு புக். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள்ல ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் ஜீரோன்னு காட்டுதே சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எடுத்துக்காட்டா பெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டுங்க. இந்த ப்ரொஃபஷனலி மேனேஜ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மெஜாரிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் ஒரு குறிப்பிட்ட என்டிட்டியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டையோ இருக்காதுங்க. அதுதான் வந்து இந்த ப்ரொஃபஷனலி மேனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் ஜீரோ தான் இருக்கும். அடுத்து சிப்லாவுடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்கறாங்க. சிப்லா பொறுத்த வரைக்கும் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நீங்க எந்த லெவலுக்கு வந்தா கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப டாக்டர் ரெட்டி, நாட்கோ, ஜைடஸ் இதெல்லாமே வந்து கன்சிடரேஷன் லெவல்ல சொல்றோம்ல, எல்லாமே வந்து 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே இருக்கு. குறிப்பா நாட்கோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அட்லீஸ்ட் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்தா சிப்லாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பத்தி எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப கோல்டு வீட்ல வந்து பிசிக்கல் கோல்டு இருக்கு, அதை போய் கடையில யாராவது விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கேபிட்டல் கெயின் இருக்கும் அவங்களுக்கு, அவங்க வந்து ஐடிஆர் ஃபைல் பண்றப்ப அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்களா, கண்டிப்பா பண்ணணுமா, எல்லாரும் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் வந்து கோல்டை எந்த இடத்துல விற்கிறாரு அப்படின்றத பொறுத்துதாங்க அவரு ஃபைல் பண்ண வேண்டிய சூழல் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியும். பட் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருந்தது அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்றப்ப அதை இன்க்ளூட் பண்ணணுங்க. குறிப்பா நண்பர் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்றதை பத்தி பேசினார் இல்லையா, இந்த டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு 15-20 இயர்ஸ்ல இல்லாம கூட போயிடலாங்க. அவ்வளவு காலம் போகுமானே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எல்லாருமே டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஒரு மினிமம் பெர்சன்ட் போட்டாங்க அப்படின்னா அந்த டைரக்ட் டாக்ஸை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அடுத்து கிளப் மஹேந்திரா பத்தி ஒரு நண்பர் எழுதியிருந்தாருங்க, அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம முற்காலங்களில் வாட்ச் லிஸ்ட்ல அதை வச்சிருந்தோம். 300 கீழே போனப்பயே கன்சிடர் பண்றவங்க பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு 50 ரூபாய் ஏறிடுச்சு. மார்க்கெட் இறங்குறப்ப அதுவும் இறங்கும், இறங்குனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். எம்ஹெச்ஆர்ஐல பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடலுங்க. அதாவது ஒரு சர்வீஸ் வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸை கம்பெனிட்ட கொடுத்துருவாங்க. இது வந்து கம்பெனிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதை வச்சு அவங்க எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை பண்ணுவாங்க. அடுத்து சுரக்ஷா டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஷேர் பிரைஸ் பார்த்தோம்னா 300 ரூபாய் ரேஞ்சில் இருக்குங்க. 300 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். கம்பெனியோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு குவார்டருக்கு 5 கோடி 7 கோடின்னு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இங்க இருந்து ஒரு 100 ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஒரு ஐடிசி வாங்கணும் அப்படின்னா ஒரு குவார்டருக்கு 5000 கோடி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. குறிப்பா சுரக்ஷா டயக்னோஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 49 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பிரைஸ் டு புக்கும் 7.43, டெட் டு ஈக்விட்டியும் 0.43 பக்கமா இருக்கு. ஓவர் வேல்யூ தான். அடுத்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். ஈவன் பிரைஸ் டு புக்கே 1.5க்கு கீழே இருக்கும், 1.31 பக்கமா இருக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், டெட் டு ஈக்விட்டி 0.41 இருக்குங்க. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலுமே இருக்கும் டெட் டு ஈக்விட்டி. கேஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன் லெவல் தான், கன்சிடர் பண்ணலாம். ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு கன்சிடர் பண்ணணுங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர் பேங்க் வந்து எப்படி சார், அதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அது புக் வேல்யூ கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 0.995ல தான் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் 7 டைம்ஸ் உள்ளதான் இருக்கும். கன்சிடர் பண்ற ரேஞ்ச் தான். பட் நிறைய பெரிய பேங்க் இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் பேங்கை விட க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதிகமா உள்ள பேங்க், தென் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்க பேங்கா பார்த்து கன்சிடர் பண்றது நல்லது. அடுத்த ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு இருக்க சூழலுக்கு பெஸ்ட் 5 ஸ்டாக்ஸ் அப்படின்னா நீங்க வந்து எதை சார் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், நாட்கோ, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இது 5 தாங்க நான் கன்சிடர் பண்ணுவேன். இதுல ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், தென் நாட்கோ, இதுல ரிஸ்க் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அதுல கிடையவே கிடையாதுங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆவரேஜ் ரிஸ்கா இருக்கும். தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஹை ரிஸ்கா இருக்குங்க. எதுக்கு இந்த ஹை ரிஸ்க் இருக்கிற ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனி எதுக்கு கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படின்ற முறையில இது வந்து ஒரு தங்க முட்டை இடுற வாத்துங்க. அதாவது இந்த எக்கனாமிக்குள்ள மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரை அப்படியே உறுதி வெளில எடுத்துட முடியாது. வி வைத்தியநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி நிறைய பீப்புள்ஸ்க்கு இன்னுமே அந்த கிரெடிட் அக்சஸ் அப்படின்றது தேவைங்க. நம்ம தான் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்காரு வி வைத்தியநாதன் அவர்கள். அதுல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலையில அதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கு டியூ டு டெலிக்வன்ஸ். பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அதுலயும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த ஃபெர்டிலைசர் நிறுவனம் மட்டும் இல்லைங்க, பல ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் லாஸ்ட் 3 இயர்ஸா ப்ராஃபிட் நல்லா காட்டல, ரெவன்யூ க்ரோத்தும் இல்லை. நான் எப்பொழுதுமே அதை கன்சிடர் பண்றதும் இல்லை. நல்ல ப்ராஃபிட் நல்ல ரெவன்யூ இருந்தாலும் நான் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது இல்லைங்க எப்பொழுதுமே. அடுத்த ஒரு நண்பர் வந்து இன்ஃபோசிஸை இப்ப கன்சிடர் பண்ணலாமா, நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுல இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. 100 குவான்டிட்டி எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்ப 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு.
ஒருவேளை நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இன்னும் ஒரு 10% கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் உங்களால ஒரு 100 உள்ள போட்டு அதை ஆவரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கங்க. முடியும் அப்படின்னா இப்பயே கன்சிடர் பண்ணலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மினிஸ்கல் குவான்டிட்டிஸ்ல நீங்க 100 கெயின் பண்றதுனால நான் 10 டைம்ஸ் குறைச்சிக்கிறேங்க. 10 கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ஒரு தடவை. மற்றபடி ஐடில என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க விப்ரோவை இப்பயுமே பார்க்கலாம். 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். இன்னமும் கீழே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஐஆர்சிடிசி பத்தி கேட்டிருக்காங்க. எனக்கு ஐஆர்சிடிசி ஓவர் வேல்யூட தான் தெரியுது. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகம் தான். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹீரோ மோட்டர் கிராப் இதெல்லாம் வந்து இப்போயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.4 ஆர் 1.36 டைம்ஸ் புக்ல இருக்குங்க. ஹீரோ மோட்டர் கிராப் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும். மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டுமே கீழே விழும். கீழே விழுறப்ப நம்ம 1, 2 பொறிக்க வேண்டியதான். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஏன் எப்பொழுதுமே 1, 2, 5, 10 சொல்றீங்க? இப்ப சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அது 30 ரூபாய் தான். 100 ஸ்டாக் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 3000 ரூபாய் தான் இருக்கும். ஏன் வந்து அந்த லெவலுக்கு போக கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்பயுமே 1, 2 தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எப்பொழுதுமே 1, 2 தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சவுத் இந்தியன் பேங்கை பத்தி நீங்க கேட்டதுனால நான் சவுத் இந்தியன் பேங்கை பத்தியே சொல்றேன் எக்ஸாம்பிள்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்றப்போ ஒரு 24, 25 ரூபாய் இருக்குங்க. அது தொடர்ந்து 5.5, 5.6, 6 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்தப்போ நான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். தொடர்ந்து 2 வருஷம் கன்சிடர் பண்ணேங்க. இறங்க கன்சிடர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 100, 15 என்டர் ஆகி ஷேர் பிரைஸ் இறங்க அதை ஆவரேஜ் பண்றப்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. 2 வருஷம் தொடர்ந்து கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் ஷேர் பிரைஸை 11 ரூபாய் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். இதுவே நான் 1, 2, 5, 10 கன்சிடர் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆவரேஜ் ஷேர் பிரைஸை 7 ரூபாய் 8 ரூபாய்க்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க முடியுங்க. இப்போ ஒருவேளை இன்னைக்கு 30 ரூபாயில இருந்து சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 5 ரூபாய்க்கு மறுபடியும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 100 ஆவரேஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குமா அப்படின்றத யோசிச்சுங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் விப்ரோ தொடர்ந்து கன்சிடர் பண்றேன் சார், அது லாஸ்ல இருக்கு. இப்ப இங்க 1, 2, 5, 10 தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதாங்க, எப்பொழுதுமே 1, 2, 5, 10 தான். அடுத்து ஜிண்டால் சா பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து 240 உள்ள மாட்டிக்கிட்டேன். இப்ப வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இப்ப ஆவரேஜ் பண்றத தவிர வேற வழி இல்லைங்க. பிளஸ் கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடியே இதை பத்தி பேசியிருந்தோம். அதான் டெட் டு ஈக்விட்டி 0.43 இருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம த்ரெஷ்ஹோல்ட்ல எப்பொழுதுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கோங்க. இது 240ல இருந்து 210க்கு இப்ப வரலங்க. 210ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. உடனே 240க்கு போச்சு. அப்படியே மேல ஏறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க ஜிண்டால்ஸால. ஏற்கனவே கன்சிடர் பண்ணவங்க ஆவரேஜ் பண்ணலாம். 1, 2 கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.